ஃபேட் கெட்டதுன்னு யாரு சொன்னா? அது ஒரு லிக்விட் கோல்டுங்க. அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாதான் அதுக்கு மதிப்பு. இந்த ஃபேட்டுக்கு வந்து நிறைய குட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. எஸ்பெஷலி சப்குட்டேனியஸ் ஃபேட்னு சொல்ற ஸ்கின்னுக்கும் மசிலுக்கும் நடுவுல இருக்க ஃபேட்டுக்கு நிறைய குட் ஃபங்க்ஷன். என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து growth ஃபேக்டர்ஸ் இருக்கு, ஸ்டெம் செல்ஸ் இருக்கு. இது இன்ஜெக்ட் பண்ற இடத்துல எல்லாமே வந்து அதோட குவாலிட்டி ஆஃப் த ஸ்கின்னையும் சரௌண்டிங் டிஷ்யூஸையும் நல்லா ரிப்பேர் பண்ணக்கூடிய திறமை அதுக்கு இருக்கு. இதை நம்ம ஏன் லிக்விட் கோல்டுன்னு சொல்றோம்? நம்ம சிந்தட்டிக்கா நம்ம பாடியில இன்சர்ட் பண்ற விஷயத்தை எல்லாத்தையுமே இந்த ஃபேட் பண்ண முடியும். இந்த ஃபில்லர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு, சிலிகான் இம்ப்ளான்ட் போடுறோம். இது மாதிரி விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம ஃபேட் ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்கும். ஃபேட் கிராஃப்டிங்னா என்ன? உங்க பாடியில் இருக்க ஃபேட்டை எடுத்து பியூரிஃபை பண்ணி அதை ரெசிபியன்ட் ஏரியால கொடுப்போம். இது எங்கெங்கெல்லாம் தேவைப்படும் பாத்தீங்கன்னா, ஃபேஸ் கொஞ்சம் ஒரு இடத்துல உள்ள போன மாதிரி இருக்கும், சில பேருக்கு பாடியில ஒரு சில இடத்துல உள்ள போன மாதிரி இருக்கும். இதெல்லாம் இந்த டிஃபார்மிட்டியை கரெக்ட் பண்றதுக்கும் நம்ம ஃபேட்டை யூஸ் பண்ண முடியும். ஃபேஸை லிஃப்ட் பண்றதுக்கு ஒரு சில இடத்துல நம்ம ஃபேட் இன்ஜெக்ட் பண்ணோம்னா ஃபேஸ் பெருசா தெரியாதுங்க, அது வந்து ஒல்லியா தெரியும். ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த லிஃப்டிங் எஃபெக்ட் கிடைக்கும். அது இல்லாம நானோ ஃபேட்னு ஒன்று இருக்கு. அது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்னோட குவாலிட்டி மோசமா இருக்கு, நிறைய ஃபைன் ரிங்கிள்ஸ் இருக்கு, இது மாதிரி கண்டிஷன்ல ஃபேட்டை டெஸ்ட்ராய் பண்ணிட்டு அந்த லிக்விடை மட்டும் எடுத்து நம்ம இன்ஜெக்ட் பண்றப்ப ஸ்கின்னோட குவாலிட்டியே கம்ப்ளீட்டா மாறி போயிடும். அப்ப ஃபில்லருக்கும் ஃபேட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா, ஃபில்லரோட எஃபெக்ட் 1 or 2 இயர்ஸ்ல காணாம போயிடும். நீங்க வெயிட்டை மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா ஃபேட்டோட எஃபெக்ட் ரொம்ப லாங் லாஸ்டிங்கா இருக்கும். ஃபர்தரா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ரீலை எங்க டிஎம்ல ஷேர் பண்ணி உங்க क्वेश्चंस கேளுங்க.